பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ். இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர். இவரது மகனை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நியமித்திருந்தார். இச்சூழலில் தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு. பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கருத்துக்களை கூறி இருவரும் பொதுவெளியில் கருத்துக்கள் பதிவிட்டு வந்தனர். இச்சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி ராமதாஸை நீக்குவதாகவும், நானே தலைவராக இனி நீடிப்பேன் என்று கூறிய ராமதாஸின் கருத்துக்கு அன்புமணி ராமதாஸ் உடனடியாக ரியாக்ஷன் செய்தார். என்னை நீக்கும் அதிகாரம் ராமதாஸுக்கு இல்லை என்று. இச்சூழலில் ராமதாஸ் வீட்டில் அவர் அமர்ந்திருக்கும் ஆசனத்திற்கு கீழே ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டிருந்தது. இந்த கருவி வைக்கப்பட்டதை சில நாட்களுக்கு பிறகு கண்டுபிடித்த ராமதாஸ் குழுவினர் அவற்றை பற்றி விசாரிக்கும்படி காவல்துறையினரிடம் புகார் கூறினர். தற்பொழுது அந்த ஒட்டு கேட்கும் கருவியை வைத்தது யார் என தெரிய வந்துள்ளது. அது வேறு யாருமல்ல. அதை பற்றி ராமதாஸ் கூறும்போது, தந்தையே வேவு வாக்கும் கருவியை வைத்த மகன் அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான், வேறு யாரும் இப்படி செய்ய மாட்டார்கள் என்று ஒட்டு கேட்கும் கருவியை வைத்தது அன்புமணிதான். எனவே காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா அல்லது ராமதாஸின் பாசம் தடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.